ஓகே ஆயிட்டாரு. சாரே ஏஞ்சி போயிட்டாரு. காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகல. கிளைமேக்ஸ் வந்து ஒரு மெசேஜ் சொல்லிருக்காங்க. சந்தான காமெடி ஒர்க் அவுட் ஆகல. மொத்தம் எல்லாரும் காமெடி ஒர்க் அவுட் ஆகல. அதுல வந்துல 8 பட்டி துணிதார் பட்டி வடக்கு பட்டி ராமசாமி தலைவர் கூல் சுரேஷ் அண்ணாலாம் பயங்கரமா பண்ணாரு. ராமசாமினால பெரியார் தான் தூக்கி விடுவாங்க. அது ஓப்பனா சொல்ல பட் மறைமுகமா சொல்லிருக்காங்க. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. காமெடி ஓகே, ஆனா கான்செப்ட் வைஸ் நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. வடக்குடி ராமசாமி எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நம்ம பண்ணு கான்செப்ட் நல்லா இருக்கு. ஸ்டார்டிங் உட்கார்ந்துல இருந்தே தெரிஞ்சு ஓகே ஆயிட்டாரு. சாரே ஏஞ்சி போயிட்டாரு. பெரியாரை பத்தி பேர்லாம் ஒண்ணு. ஆனா கட்சியில வந்து நம்புறவங்களும் அவங்க சாமி நம்பாதவங்களுக்கு நிறைய மூட நம்பிக்கை எல்லாம் சொல்லியிருக்காங்க. காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகல. படம் வந்துட்டு ஓவராலா வந்துட்டு ஃபன்னா இருந்தது. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ் வந்து ஒரு மெசேஜ் சொல்லிருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த படத்துல வந்து அந்த காமெடி சரியான காமெடி சூப்பரா பண்ணிருக்காரு. ஏய் வாங்கப்பா வாங்கப்பா அருமையா பண்ணிருக்காருங்க. இதுல வேற எதுவுமே பார்க்க வேணாண்ணே. வந்தோம்னா 2 மணி நேரம் சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போலாம். நல்லா இருக்கு படம். வேற லெவலு. சந்தானம் சார் நடிச்ச படம் நல்லா சூப்பரா இருக்கு. ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்க நினைப்பாங்க. சூப்பரா இருந்தது. ஃபன் ஃபில்டா இருந்தது ஆக்சுவலா படம். பாதி காமெடி ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 30% ஒர்க் அவுட் காமெடி. சந்தானம் காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? காமெடி மட்டும் தான் நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு காமெடி. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். கான்செப்ட் படி தான் ஒரு டைம் தான் பார்க்கலாம். சார் காமெடி அவ்வளோ இல்லை. சார் இன்னும் கொஞ்சம் சாய்ஸ் பண்ணி எடுக்கணும் கதையை. ஏன்னா வந்து அவருக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க இன்னமும். அவர் சாய்ஸ் பண்ணி எடுத்தாலும் இன்னும் நல்லா இருக்கும். சந்தான காமெடி ஒர்க் அவுட் ஆகல. மொத்தம் எல்லாரும் காமெடி ஒர்க் அவுட் ஆகல. இல்ல சந்தானம் வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன் சொல்லியிருந்தாரு. ஆமா சொன்னீங்க பாத்தீங்களா, அதான் காமெடி. நிறைய எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க சொன்னாங்க. காமெடி சாதாரணமா நடிச்சிட்டு போயிருக்காரு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல சந்தானம் சார் காமெடி. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்துட்டு நமக்கு அவ்வளவா பெருசா பிடிக்கல. இந்த படத்துல வந்து சூப்பரா பண்ணிட்டு சந்தானம் அவர்களுக்கு காமெடியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னது? அவங்க வந்தாலே காமெடி தான். அதுல வந்துல 8 பட்டி துணிதார் பட்டி வடக்கு பட்டி ராமசாமி தலைவர் அருமை 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 அருமை. யாரோட காமெடி வந்து ரொம்ப நல்லா ஹைலைட் ஆச்சுன்னு சொல்லுங்க. சேஷ்தாங்க ஹைலைட். லொல்லு சபா சேஷ்னா ஊருக்கே தெரியும். கூல் சுரேஷ் அண்ணாலாம் பயங்கரமா பண்ணாரு. நம்ம காமெடி பண்ணி குறையே இல்லை. கான்செப்ட் ரொம்ப ஹைலைட்டா சொல்லணும்னா சேஷுவோட காமெடி, நிலகல் ரவியோட காமெடி, முட்டராஜனோட காமெடி அதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். ராமசாமினால பெரியார் தான் தூக்கி விடுவாங்க. அதனால வந்து அது பிரச்சனை இல்லை. அது ஓப்பனா சொல்ல பட் மறைமுகமா சொல்லியிருக்காங்க. இனிமேல ரொம்ப ஒரு மெசேஜ் ஓரியன்டா தான் மூவியை ரொம்ப கேர்ஃபுல்லா கேரி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. கதை ஓகே. சாமியை பத்தி சொல்லியிருக்காங்க. சாமி ஏமாத்த கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கதை ஸ்டோரி பார்த்தோன்னா அதுதான். மற்றபடி காமெடி இல்லை படத்துல. மொக்கையா தான் இருக்கு. ஸ்டோரி ஓகே. மூட நம்பிக்கைன்னா தெரியல. கல் கும்பிடுறது, பால் கும்பிடுறது அவங்க எல்லாம் காமிச்சிருக்காங்க படத்துல. ஆல்ரெடி பெரியாரை பத்தி பேசினதா வந்து எனக்கு கடவுள்னு தோணுச்சுன்னா நான் கும்பிடுவேன். அது என் இஷ்டம். இதுதான் சொல்லிருக்காங்க படத்துல. நல்லா இருக்கு. ரவி மரியா சார், ஜான் விஜய் சார், கூல் விஜய், கூல் சுரேஷ் அண்ணா எல்லாருமே வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி டிக்கிலோனால வந்துட்டு அவரோட காமெடி வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த படத்துலயும் வந்துட்டு ஒரு பண்ணியிருக்காரு. அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோனியோட ஆக்டிங்ல எந்த மாதிரி இருந்தது? ஹீரோயின் வந்து ஹீரோயின் சொல்றதுலாம் பெருசா இல்லை. நார்மலா ஒரு கேரக்டர் தான். அதான் ஊர் சைடு எப்படி ஒரு நார்மல் ஹீரோயின் இருப்பாங்க அந்த மாதிரி தான் கேரக்டர். சொல்றதுலாம் ஒன்றும் இல்லை. ஹீரோயினே அவங்க எங்க லாஸ்ட் ஒரு 10 minutes தான் வராங்க. 10 மணி வரவே இல்லையா? மேகா ஆகாஷ் கரெக்டா அந்த 70s இருக்கிற ஹீரோயின்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே வந்து கரெக்டா ஃபிட்டிங் ஆயிருந்தாங்க. ஸோ அது ஒரு படம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பா எல்லாரும் தேட்டர்ல வந்து பாருங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில இந்த படம் பண்ணிருக்காங்க. மறுபடியும் டைரக்டர் சார் கார்த்திகேயனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன்.